தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா இந்த தென் மாநிலங்கள்ல இருந்து கிடைக்கும் வரிய வட மாநிலங்களுக்கு வாரி கொடுத்துட்டு இருக்காங்க மத்திய அரசுன்னு அவங்களுக்கு எதிராக தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா அரசு கை கோர்த்து போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. அவங்க என்னெல்லாம் மத்திய அரசுக்கு எதிராக குற்றச்சாட்டை வைக்கிறாங்கன்னு பார்த்தா, கூட்டாட்சி அமைப்பு முறையில வரி வருவாயில இருந்து மத்திய அரசு பகிர்ந்து கொடுக்கப்படுற நிதியிலையும் மத்திய பாஜக அரசு பாரபட்சம் பாக்குறாங்கன்னு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. குறிப்பா தென் மாநிலங்கள் தான் அதிகமான வரியை மத்திய அரசுக்கு கொடுக்கறாங்க. ஆனா அதுக்கு தகுந்த நிதியை ஒதுக்கீடு செய்யாம தென் மாநிலங்கள மத்திய அரசு அதாவது பாஜக வஞ்சிக்கிறதுன்னு குற்றம் சாட்டியிருக்காங்க. மாநிலங்களுக்கு நிதி அளிக்கிறதுக்கான பொதுக்கடன் இந்திய அமைப்பு சட்டத்தின்படி மாநிலத்துடைய தனிப்பட்ட அதிகார வரம்புக்கு உட்பட்டதுதான். ஆனா பாஜக அரசு அந்த கடன் வாங்குற வரம்புகளிலும் கை வச்சிருக்கு. அந்த வகையில தனக்கு இருக்கும் அதிகாரத்தை மத்திய அரசு தவறா பயன்படுத்திட்டு வராங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா தென் மாநிலங்கள்ல ஒரு மாநிலத்துல கூட பாஜக ஆட்சியை பிடிக்க முடியாதனாலதான் தொடர்ந்து இந்த அநீதியை அவங்க செஞ்சுட்டு வராங்கன்னு சொல்றாங்க. இது இன்னைக்கு நேத்து எழுந்த கோரிக்கையோ போராட்டமோ இல்ல. எப்ப ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறை அமலுக்கு வந்ததோ அப்ப இருந்து தொடர்ந்து தென் மாநிலங்கள் வரி விதிப்பு ஜிஎஸ்டி நிலுவை தொகையில மாற்றம் கொண்டு வரணும்னு வலியுறுத்திட்டு இருக்காங்க. ஆனா மத்திய அரசு அதுக்கு செவிசாய்க்கிற மாதிரி தெரியல. சரி, அடுத்ததா ஜிஎஸ்டி மற்றும் நேரடி வரி மூலம் ஒவ்வொரு மாநிலமும் செலுத்திய தொகை, அதுக்கு மத்திய அரசு அளிச்ச தொகை பத்தின தகவல்களை ₹1 அடிப்படையில பார்த்தா மாநிலங்கள் வாரியா பார்க்கும் பொழுது மகாராஷ்டிராக்கு 8 பைசா, கர்நாடகா 16 பைசா, ஹரியானா 18 பைசா, குஜராத் 28 பைசா, தமிழ்நாடு 26 பைசா, தெலுங்கானா 40 பைசா, ஆந்திர பிரதேஷ் 50 பைசா, கேரளா 62 பைசா, பஞ்சாப் 69 பைசா, மேற்கு வங்காளம் 87 பைசா, உத்தரகண்ட் ₹1.29 பைசா, ராஜஸ்தான் ₹1.33 பைசா, ஒடிஷா ₹1.35 பைசா, இமாச்சல் பிரதேஷ் ₹1.46 பைசா, சத்தீஸ்கர் ₹1.96 பைசா, ஜார்க்கண்ட் ₹2.15 பைசா, மத்திய பிரதேஷ் ₹2.42 பைசா, அசாம் ₹2.63 பைசா, உத்தரப்பிரதேஷ் ₹2.73 பைசா, பீகார் அதிகபட்சமா ₹7. சுருக்கமா சொல்லணும்னா மத்திய அரசு ஒதுக்குற நிதியில 28% பீகார், உத்தரப்பிரதேசம் இந்த 2 மாநிலங்களுக்கு மட்டுமே போகும். உதாரணத்துக்கு கடந்த 5 ஆண்டுகள்ல தென் மாநிலங்கள் கொடுத்த வரி ₹22 லட்சம் கோடி. ஆனால் வாங்கியதோ வெறும் 6 லட்சம் கோடி. ஆனா இதே காலகட்டத்துல உத்தரப்பிரதேசம் ஒரு மாநிலம் மட்டும் கொடுத்தது 3 லட்சம் கோடி. ஆனா வாங்கியது 7 லட்சம் கோடி. இது ஒரு பக்கம் இருக்க, எந்த அடிப்படையில மத்திய அரசு மாநிலங்கள் கிட்ட வரியை வசூலிச்சு நிதி பங்கிட்டு கொடுக்கறாங்கன்னு பார்த்தா அதுக்கும் நிதி ஆணையம் 6 வரைமுறைகள் சொல்லியிருக்காங்க. முதலாவதா மாநிலத்தோட மக்கள் தொகை 15%, மாநிலத்தோட பரப்பளவுக்கு 15%, வனம் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு 10%, மிக குறைந்த தனிநபர் வருவாயை கொண்ட மாநிலத்துக்கு கூடுதல் நிதி 45%, வரி வசூல்ல மாநிலத்தோட திறனுக்கு 2.5%, மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுல மாநிலத்தோட திறன் 12.5%. எப்படி பார்த்தாலும் தென் மாநிலங்கள்ல ஒப்பிடும் பொழுது அவங்கள விட வட மாநிலங்கள்ல இருந்து மத்திய அரசுக்கு கிடைக்கிற நிதி குறைவா இருந்தாலும் கூட பாஜக ஆளும் மாநிலங்களை சேர்ந்து வட மாநிலங்களுக்கு தான் அதிகமான நிதி ஒதுக்கீடு செய்யப்படுது. இந்த அநீதிக்கு எதிராக தான் இப்ப தென் மாநிலங்கள் ஒன்றிணைந்து போராடிட்டு இருக்காங்க.